சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த நேரத்தில் இருக்கும். உடல் தொந்தரவு இருக்கும். உடல் சூடு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கு ஐயா. ஏன்னா சூரியனோட நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி தொந்தரவான விஷயங்களோ, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை. இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளோ, அல்ல கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், செல்வமாகட்டும், எதுவானா இருக்கட்டும், நாம இடம் விட்டு இடம் மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் பெறப்போறோம். நல்லா இருக்குது சாமி. ஒரே வார்த்தை சொல்லப்போனா, இந்த நேரத்துல செயல்பாடுகள் இந்த திருவோண நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று அதன் மூலயமாக வருமானத்தை தேடுகின்ற பாக்கியம். நல்ல ஒரு அதை எப்படி சொல்றதுன்னா, வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த 2 முறையும் இந்த நட்சத்திரத்தை 2 நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் நல்ல கம்யூனிகேஷனும் நல்ல ஒரு முன்னேற்றமும் காணப்படும். திடீர் லாட்டரி யோகம் யாருக்கிடானா, இந்த மிதுன ராசிகாரங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி லாட்டரி யோகம், மறைமுக வருமானம், ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பெயர்ச்சி 8ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது கிடைக்கின்றது. இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சுக்கிர பெயர்ச்சி இந்த மாசத்துல ஒரு 27 நாட்கள் 28 நாட்கள் சுக்கிர பெயர்ச்சி நம்மளுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போறாரு? ஏன்னா இது வரைக்கும் தனுசு ராசியில இருந்திருந்தார். அதாவது எப்படி சொல்றதுன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் வீட்டிருந்தாரு. அதாவது மாறி பரிவர்த்தனை யோகம் போன வாட்டி இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி இப்பொழுது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம் பெயரப் போகிறார். ஒரு 27 நாட்கள், அதாவது 4/12/2024 முதல் 30/12/2024 வரைக்கும் சுக்கிர பகவான் மகரத்தில் ஆட்சி பெற்று, அதாவது ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போறார். விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மிதுனம், இந்த சுக்கிர பெயர்ச்சி அதாவது எப்படி சொல்றதுன்னா, 4/12/2024 ஆரம்பிக்குதுயா நம்மளுக்கு சுக்கிர பெயர்ச்சி. அவர் அமர்ந்திருக்கும் இடம் நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல, நம்மளுக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி அவர் தான், சுகஸ்தானாதிபதி அவர் தான், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அவர் தான். 8ஆம் இடத்துல அமர்றாருயா. இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவு என்று சொன்னால், அதாவது மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போற சார். விரிவாகவே பார்ப்போம். ஏன்னா 3 நட்சத்திரத்தை அவர் கடக்குவார். உத்திராடம், அதுக்கப்புறம் திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம். இந்த 3 நட்சத்திரத்தை சுக்கிர பகவான் கடப்பார். ஒரு 9 நாட்கள் என்று சொல்லக்கூடிய 9 27 நாட்களாக பிரித்து என்னென்ன நடக்குது, நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போறார் என்று மிதுனத்தைக்கு பார்ப்போம். உத்திராடத்தை கடக்கும் பொழுது, அதாவது இதுவரைக்கும் அரசு தரப்போ, அரசாங்க தரப்போ, இல்லை தந்தை வழி என்று சொல்லக்கூடிய நம்ம அமைப்பில் எதனா ஒரு பிரச்சனைகளோ, வீடு சார்ந்த விஷயங்களாகட்டும், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி சார்ந்த விஷயங்களாகட்டும், ஐயா அவங்க நகை சார்ந்த விஷயங்களாகட்டும், இது வரைக்கும் ஐயா நான் ஒரு லோன் போடல, ஒரு நகை கூட வாங்கி தர முடியல சுவாமி அவங்களுக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த நேரம் பார்த்து கூடுதல் கவனத்தோடு நாம் வருகின்ற வருமானத்தை வச்சு முதல்ல கிடைக்கிற 9 நாட்களை நம்மளுக்கு என்ன கொடுக்க போறாருன்னா, அதிகமான தனவரவு கொடுக்க போறாரு ஐயா. இது வரைக்கும் பேப்பர் ஒர்க் ஒன்று எதுவுமே சரியான முறையில் வரலையா, இடம் சார்ந்த விஷயத்துக்காக நான் பேப்பருக்கு வரல, நான் கொட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா நட்சத்திரம் உத்திராடம் என்று சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரத்தை சாரம் ஏறார். அந்த சுக்கிர பகவான் சாரம் ஏறும்போதெல்லாம் சூரியன் பிளஸ் சக்கரம், அதாவது சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்பொழுதெல்லாம் அரசு தரப்புக்காக நாம உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தா கூட இந்த நேரம் நல்ல ஒரு வாய்ப்பு என்று கூட சொல்லுவேன். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த நேரத்துல இருக்கும். உடல் தொந்தரவு இருக்கும். உடல் சூடு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கு ஐயா. ஏன்னா சூரியனோட நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி தொந்தரவான விஷயங்களோ, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை. இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளோ, அல்ல கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், செல்வமாகட்டும், எதுவானா இருக்கட்டும், நாம இடம் விட்டு இடம் மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் பெறப்போறோம். நல்ல அனுகூலம் என்று சொன்னால் இந்த நேரம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. 8ல் இருந்தா கூட அவர் நேரடி பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏன்னா ஏற்கனவே 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றிருக்காரு. நாங்க வரவு கேட்ட செலவு அப்படியே போய்க்கினே இருக்குதுங்க. எவ்வளவு வருமானம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குது. இல்லை தொந்தரவான விஷயத்தை மட்டுமே நாம் சந்திச்சுட்டு இருக்கோம்னா இந்த 9 நாட்களுக்குள் அந்த தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் விடுபடுவோம். சுக்கிர பகவான் அந்த சூரியனோட நட்சத்திரத்தை தாண்டிட்டார்னா எந்த தொந்தரவான விஷயங்களும் நம்மளை தலை செய்யாது. நல்ல செல்வங்கள் வரும் சுவாமி இந்த நேரத்தில். ஏன்னா 8ல் இருந்தாலும் 2ஆம் இடத்தை நேரடி பார்வையில் வரும் பொழுதெல்லாம் வருமானம் அதிகரிக்கும். மறைமுக வருமானம் தேடி வந்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஜாக்பாட், லாட்டரி சீட்டு என்று சொல்றோம் இல்லை, அந்த லாட்டரி யோகத்தை இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க.
திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த உத்திராட நட்சத்திரத்தை கடக்கும் பொழுதெல்லாம் சுக்கிர பகவான் நல்ல அரசாங்க தரப்பில் இது வரைக்கும் வேலையாகட்டும், ஒரு பஞ்சாயத்து வேலையில் கூட சொல்கிறேன், அந்த இடத்துல நாம் ஒரு 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 பிரதிபலிப்பாக ஒரு வீட்டுக்காக நாம் அப்ளை பண்ணிட்டு இருக்க ஐயா, அது சரியான முறையில் பேப்பர் ஒர்க் வரலனா இந்த நேரம் அதெல்லாம் பேப்பர் ஒர்க்கில் நம்மளுக்கிட்ட கிடைக்க போகுது. எல்லா விதமான வேலைகளுக்கும் ஒரு மாற்றம் என்று சொல்கிற மாதிரி வேலை தான். ஏன்னா 2ஆம் இடம் வேலை அல்லவா, தொழில் அல்லவா. சரியான முறையில் நான் இது வரைக்கும் பெயின் பண்ணலைன்னா அதுக்கான செலவீனங்கள் செய்து அந்த வேலைக்கான அமைப்பு சரியான இடத்துல எதுவுமே உட்கார வைக்கணும். ஒரு வேலை செய்கிறேன்னா அதை ஆரம்பிச்சுட்டு அப்படியே நிற்கக்கூடாது. அந்த வேலையே திருப்பியும் தொடர வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. நல்ல முன்னேற்றத்தை காணலாம் சுவாமி. உங்கள் வேலைக்கான அமைப்பு இந்த நேரம் நல்ல கூடுதல் கவனமாகட்டும், வருமானம் அமைப்பாகட்டும். இந்த 9 நாட்கள் நன்றாக இருக்கும். எப்பலேருந்து 4ஆம் தேதியிலேருந்து 4/3/9 13 தேதி வரைக்கும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. அதிலிருந்து திரும்பவும் இன்னொரு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்தை தொடுவார் சந்திரன் நட்சத்திரத்தை சுக்கிர பகவான் தொடும் பொழுதெல்லாம் பலவிதமான மாற்றங்களை தருகின்ற பாக்கியம் பெற போறீங்க. அதாவது வெளியூர் பயணம், நம்மளுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் அல்லவா, வெளியூர் பயணங்கள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். அதுக்காக செலவினங்களை நாம் செய்கிற மாதிரி வரும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக சுற்றுலா வரிய பயணங்களோ அல்லது சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ அல்லது வெளியூர் பயணங்கள் நம்ம சொந்த விலையாக நம்ம வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கோ அதுக்கான செலவினங்கள் செய்யறதுக்கான பாக்கியமோ இல்லை அங்கு சென்று வேலை செய்துவிட்டு நாம் வருமானத்தை தேடுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமோ இந்த நேரத்தில் அதெல்லாம் செயல்பாடுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். நல்லா இருக்குது சாமி. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த நேரத்தில் செயல்பாடுகள் இந்த திருவோண நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று அதன் மூலயமாக வருமானத்தை தேடுகின்ற பாக்கியம் நல்ல ஒரு அதாவது எப்படி சொல்றதுன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த 2 முறையும் இந்த நட்சத்திரத்தை 2 நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் நல்ல கம்யூனிகேஷனும் நல்ல ஒரு முன்னேற்றமும் காணப்படும். ஏன்னா அவர் சூரியன் என்பது நம்மளுக்கு 3ஆம் அதிபதி. அந்த சுக்கிர பகவான் தொடும்போதெல்லாம் வெளியூர் பயணங்களோட சேர்ந்தும் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரம் தொடும்பொழுதெல்லாம் நல்ல வருவாய் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த நேரத்தில் பெறுவோம். அந்த பார்வை நேரடியாக செவ்வாயை பார்க்கப்பதால அந்த நீச்சமடைந்து இருந்து வந்த தொந்தரவான உடல் தொந்தரவு எப்பொழுதோ தொந்தரவு பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த தொந்தரவுக்கான மருந்து நம்மளுக்கு கிடைத்து அதிலிருந்து நாம விடுபட்டு வெளியே வருவோம். இந்த நேரத்தை மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸாக மாறி உங்களுக்கு ஏற்றம் தருகின்ற காலமாக மிதுன ராசிக்கு வரப்போகுது. ஐயா இதுவும் கடந்துட்டையா, இதுவும் கடந்து ஒரு 9 நாட்கள் 9 9 18 நாளும் கடந்துட்டோம். இன்னும் 9 நாட்கள் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த 9 நாட்கள் என்னன்னா அவிட்டம் என்று சொல்லக்கூடிய 1 2 பாதத்தை தொடுவார். இந்த சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு விவரம் தெரியாத விஷயம் கூட நம்மளுக்கு தெரிகின்ற பாக்கியத்தை பிறப்போம். இது வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தால் அந்த வேலைகளை நாம் எடுத்து செய்கின்றோம். இது வரைக்கும் யாரோ விட்டுவிட்டாங்க. அதாவது தடையாக இருந்து வந்த வேலைகள், அதாவது தவறான வேலைகள் எதனா இருந்தால் அதை நாம் விட்டுட்டோம். கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ ஏதோ ஒன்று விட்டுட்டோம், நாம் லூஸ்லேயே விட்டுட்டோம். அது ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்ததுன்னா அந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் நிரப்பப்பட போகிறது. நல்ல முன்னேற்றத்தை காணப்போகுது. இது வரைக்கும் இடத்துல நாம் சுத்தம் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை வீட்டுக்கான அமைப்புகள் எதனா சேர்வு செய்யாமல் இருந்தாலோ இல்லை வீட்டுக்கோ வண்டிக்கோ வாகனங்களுக்கோ நாம் எதுவும் எடுத்து சரியான முறையில் செய்யாமல் இருந்தாலோ அந்த வண்டி வாகனத்துக்கோ நம்ம மூதாதையர் என்று சொல்கிறோமில்ல, நம்ம பெரியவங்க இருக்காங்கல்ல, நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க மருத்துவ செலவுக்குனாக நம்மளுக்கு செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும். இதெல்லாம் அருமையாக அமைப்புது. ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் ஏதேனும் இருந்தால் அவங்களுக்காகவும் நம்ம இன்றியமையாமல் நம்ம செய்கின்ற பாக்கியமாக இந்த நேரத்தில் வரப்போகுது. நம்மளுக்கு இந்த 27 நாட்களும் 1 by 1 கிடைக்கின்ற பாக்கியம் தான், எதுவும் தவறான பாக்கியம் இல்லை. நாம் பெரியவங்களுக்கு உடல்நிலையத்தில் இருந்து வந்த பிரச்சனையை விளக்கிறதுக்கான அமைப்போ இல்லை பெரியவங்களுக்கான முன்னேற்றம், அவங்களுக்கான நம்மளுக்கு எதனா வீட்டில் எதனா ஆல்ட்ரேஷன் பண்ணி ரூம் ரெடி பண்ணுறது, அவங்களுக்கு பெட் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் இவங்களுக்கு அந்த பாக்கியம் பெறப்படும். ஏன்னா காரணம் என்னன்னா செவ்வாய் நேர்கொண்டு பார்க்கின்றார் சுக்கிரனை. இந்த பாக்கியம் எப்போ கிடைக்குன்னா இதே மாதிரி 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துலேருந்து கிரகங்கள் நேருக்கு நேராக பார்க்கறதால இதுவரைக்கும் இருந்து வந்த தனவரவு ஒரு லாட்டரி யோகம் என்று கூட சொல்லுவேன். திடீர் லாட்டரி யோகம் யாருக்கிடானா இந்த மிதுன ராசிகாரங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி லாட்டரி யோகம், மறைமுக வருமானம், ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பெயர்ச்சி 8ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது கிடைக்கின்றது. காரணம் இது வரைக்கும் 8ல் வேற ஏன்னா 2ஆம் இடத்துல கிரகங்கள் எதனா இருந்திருந்தா இல்லாமல் இருந்தால் இவங்களுக்கு செலவீனங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும். வண்டி வாகனத்துக்கு செலவீனங்களும் குழந்தைகளுக்கு செலவீனங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்திருந்த இது வரைக்கும் செலவீனங்களை கொடுத்திருந்ததை கட்டுக்குள் வருகின்ற காலமாக அமையப் போகிறது. எதனாலன்னா செவ்வாய் பகவானால அவர் நீச்சகதி பெற்றதால இவருடைய பார்வையால் அது புனிதமடைந்து
இதுவரைக்கும் செலவீனத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கோ, நாம ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்கு செலவீனங்கள் செய்கிற மாதிரியோ, நம்மளுடைய பிரிவினைகள் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது நோயோ கடனோ எதனா ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தா, ரொம்ப நாளாக விட்டுட்டையா, அதை கட்டாமே நிறுத்திட்டு இருக்கையா அப்படின்னு நினைச்சிருந்தா, அதிலிருந்து நாம் விடுபட்டு செல்கின்ற காலமாகவும் வரப்போது. இந்த 27 நாட்கள் சுக்கிர பகவான் மகரத்தில் அமர்ந்திருந்து நல்ல கூடுதல் அனுகூலம் என்று சொல்றோம் இல்லை, வீட்டு தேவைக்கு நாம தேவையான அளவுக்கு அந்த செல்வத்தை சேர்த்துருவோம் ஐயா, கண்டிப்பா உண்டு. அந்த மருத்துவ செலவுக்கான செல்வங்களையும் சேர்த்துருவோம். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, ஐயா கூடுதல் கவனமாக, வேலையில நாம எதனா ஒரு பொருளை வச்சுட்டோம், இதுக்கான பொருளை ஆரம்பிச்சுட்டு அப்படியே நிக்குது, வீட்டு வேலையாகட்டும் குடும்ப வேலையாகட்டும் எதனா இருக்கட்டும் சாமி, ஆரம்பிச்சுட்டு அப்படியே நிக்குதுன்னா அந்த வேலை தொடர்கின்ற பாக்கியம் இந்த நேரத்துல இந்த சுக்கிர பெயர்ச்சியால கிடைக்க போகுது. அதை ஈடுகடுத்தணும், எதனா ஒரு சூழ்நிலையில் அதை ஓட வைக்கணும், திருப்பி அதை ஆப்ரேட் பண்ணி அந்த வேலைகளை அதாவது நிற்காம வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரம் கிடைக்க போகுது. செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும். பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். மனைவி உடலில் இருந்து வந்த பிரச்சனை இந்த நேரத்துல அந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் களையும். நல்ல தாம்பத்தியம் இந்த நேரத்துல நிலைக்கக்கூடிய காலமாக இருக்க போதையா. இது வரைக்கும் தாம்பத்தியங்கள் சரியான முறையில் இல்லைன்னா இந்த முறை மிதுன ராசிக்காரங்களுக்கு தாம்பத்தியம் நன்றாக இருக்கும். பயப்படவே தேவையில்லை. மனமாக சொல்றேன், உளவாக சொல்றேன். இந்த சுக்கிர பெயர்ச்சி மிதுனத்துக்கு யோகம் தரக்கூடிய பெயர்ச்சியாகவும், இந்த 27 நாட்கள் உன்னதமான சேவைகளாகவும் நன்றாகவும் கூடுதல் அமைப்போடவும், இடமாகட்டும் பொருளாகட்டும் வேலையாகட்டும் எதனா இருக்கட்டும் எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருந்து யோகத்தை கொடுக்கின்ற காலமாகும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெறுவதால, அந்த பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதால நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.